நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரம்யாவும் மேனேஜரும் ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு ஒர்க்கெலாம் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ போல் குடுன்னு வாட்ச்மேன் வந்துட்டு வந்து சொல்கிறாங்க, மேடம் இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு வருமான வரித்துறையிலேருந்து சோதனை பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி, அப்படியே சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் விட்டுறாங்க. பார்த்தா அந்த ஆஃபீஸர் வந்துட்டு உள்ளே வர்றாங்க. என்ன வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, கணக்கில் காட்டாத நிறையா பணம் வந்துட்டு உங்ககிட்ட இருக்கிறதா எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு, அதனால தான் செக் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே ரம்யா வந்துட்டு நோ, அதுக்கு வந்துட்டு வாய்ப்பே கிடையாது. நான் வந்துட்டு எப்பேற்பட்ட பெண்மணின்னு உங்களுக்கே தெரியும். இந்த பிஸ்னஸ் ஃபீல்டில் ஒரு பெண்மணியாக நின்று நான் சாதிச்சுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் கிடையாது, எல்லா டேக்ஸையுமே நான் கரெக்டாக கட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எதிராக இருக்கிற பிஸ்னஸில் என்னை ஜெயிக்க முடியாதவங்க இப்படி ஏதாவது கூட என்னை அசிங்கப்படுத்துறதுக்காக பண்ணலாம், மற்றபடி நான்லாம் இப்படி பண்ண மாட்டேன், எல்லா டாக்குமெண்ட்டையும் நான் சரியாக வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, மேடம் அதை நாங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறோமே, அப்படி எதுவுமே இல்லைன்னா நாங்கள் பாட்டுக்கு சும்மா போகிறோம், வெறுமனையே நீங்கள் பேசுகிறத மட்டும் கேட்டு எங்களால் போக முடியுமா அப்படின்னு சொல்ல, சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல அந்த அதிகாரி எல்லாமே உள்ளே வந்துட்டு செக் பண்ணுறது போகிறாங்க. இந்த திக்க ரம்யா வந்துட்டு மேனேஜர்கிட்ட நம்மளோட ஆடிட்டருக்கு கால் பண்ணி உடனே வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே ஆடிட்டருக்கு கால் பண்ணுறாங்க. அவரும் இந்த வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்துட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. லேபர்ஸ் எல்லாமே என்ன இது இவங்களே எதுக்கு வந்திருக்காங்க, ஒருவேளை எக்ஸிபிஷன் மாதிரி ஏதாவது சுற்றி பார்க்க வந்திருப்பாங்களோ அப்படி இப்படின்னு இவங்க ஆளாளுக்கு ஒவ்வொன்று வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உள்ளே போன அதிகாரிகள் எல்லாம் ஒவ்வொன்று ஃபைலை எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ரம்யாவை இங்கே வெளியில் டென்ஷனில் நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தா ஆடிட்டரும் வந்திருக்காங்க. வந்ததுமே என்னாச்சு மேடம் அப்படின்னு சொல்ல ரம்யா வந்துட்டு இங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சரி மேடம் கவலைப்படாதீங்க, நம்ம டாக்குமெண்ட்லாம் பக்காவாக இருக்குது, நமக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் வந்துட்டு நார்மலாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அதிகாரிங்க செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒருத்தர் வந்துட்டு ஒரு பெட்டி மாதிரி எடுக்கிறாங்க. அதில் பார்த்தா கெட்டுக்கெட்டாக பணம் இருக்குது. அதை எடுத்துகிட்டு ரம்யா முன்னாடி வர்றாங்க. மேடம் உங்ககிட்ட டாக்குமெண்ட் எல்லாமே பயங்கர பக்காவாக இருக்குது, கிளியராக இருக்குது, ஒரு ப்ராப்ளமே இல்லை, ஆனால் இந்த பெட்டியில் இருக்கிற பணத்துக்கு மட்டும் டாக்குமெண்ட் இல்லையே மேடம், இந்த பணத்துக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அவங்களோட ஆடிட்டர் சொல்கிறாங்க, காலையில் தான் குளோபல் கம்பெனிலேருந்து வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க, அதனால தான் இதுக்கு சரியான டாக்குமெண்ட் இல்லை, நான் கூடிய சீக்கிரமே அந்த டாக்குமெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மேடம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் பணத்தை கையோடு எடுத்துகிட்டு போகிறோம், அதுக்கடுத்து வேணால் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்துட்டு இந்த பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ரம்யா வந்துட்டு கோவப்படுறாங்க. அதான் என்னோட ஆடிட்டர் அவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு, அதுக்கு மேலேயும் நீங்கள் இப்படி பணத்தை எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இருக்குது, என் மேலே சந்தேகப்பட்டு தானே எடுத்துகிட்டு போகிறதா அர்த்தம் இருக்குது, அதுக்கெல்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, மேடம் ஒழுங்காக எங்களோட வேலையை செய்ய விடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே ஆடிட்டர் சொல்கிறாங்க, சரி மேடம் பரவாயில்ல, இந்த பணத்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பணத்தை நான் வாங்கி காட்டுறேன், நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக விடுங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். அவங்களும் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆடிட்டரும் நான் வந்துட்டு எனக்கான வேலையை பார்க்குறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறேன். ரம்யா வந்துட்டு டென்ஷனில் இருக்காங்க. எப்படி இந்த விஷயம் வந்துட்டு வருமான வரித்துறைக்கு தெரிஞ்சு வேலை பார்க்குற எல்லாரும் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட கத்த, அப்புறமேட்டு எல்லாருமே ஒர்க்கர்ஸ் எல்லாம் கூடி நிற்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. குளோபல்காரங்க வந்துட்டு நம்மக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போனது இங்கே இருக்கிறவங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது, இந்த நியூஸ் எப்படி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு வந்துட்டு தெரிஞ்சு, அப்போ இங்கே இருக்கிற யாரோ தானே தகவல் சொல்லியிருக்கீங்க, ஒழுங்காக யார் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உண்மை என்கிட்ட சொல்லிடுங்க, இல்லாட்டின்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன், நீங்களாக வந்து நான் தான் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டா பரவாயில்ல, நானாக கண்டுபிடிச்சேன்னா ரொம்ப சிவியராக இருக்கும் பனிஷ்மெண்ட்டு, உங்களால் தாங்க முடியாது, என்னை பற்றி தான் தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ஆளாளுக்கு யாரும் பண்ணலை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே முடிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் மேடம் எனக்கு தெரியும் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் அவன் வாயவே பார்த்துக்கிட்டு இருக்க. நம்மளும் தான் திடீர்னு வந்துட்டு கார்த்தி தான் இதெல்லாம் பண்ணார், அவர் வந்துட்டு இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் தான் காலையில் ஃபோன் பண்ணார், அதை நான் 2 கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இல்லை மேடம் அவன் போய் சொல்கிறான், நான் அப்படியெல்லாம் வந்துட்டு பண்ணவே இல்லை, நீங்கள் வேணால் வந்துட்டு என் கால் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்ல, ஏன் நீ ஃபோன் பேசிட்டு டெலீட் பண்ணிருக்கலாம்ல அப்படின்றாங்க. நான் எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் உங்களுக்கு உண்மையாக நேர்மையாக இருக்கிறது தான் என்னோட பழக்கம், இந்த மாதிரிலாம் போட்டு கொடுக்குற பழக்கம் எனக்கு கிடையாது, பார்த்து பேசு அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்ல, இல்லை மேடம் இவன் தான் மேடம் பண்ணியிருக்கான், எனக்கு நல்லாவே தெரியும், இவன் பேசுகிறத நானே பார்த்தேன், இப்போ பாருங்கள் எப்படி நல்ல மாதிரி நடிக்கிறான் அப்படின்னு சொன்னதுமே, சி வாய மூடு, கார்த்தியை பற்றி எனக்கு தெரியும், அவர் இந்த கம்பெனியோட வளர்ச்சிக்காக அவ்வளோ பாடுபட்டிருக்காரு, வந்த கொஞ்ச நாள்லே எவ்வளோலாம் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு தெரியுமா, நீ வாய மூடு, அவரை பற்றி எதுவும் பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். இதை நாங்கள் எதிர்பார்த்தது தானே, இவங்களே வந்துட்டு பாமா வைப்பாகலாம், இவங்களே பாமா எடுப்பாகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறமேட்டு எல்லாருமே வேலையை பாருங்க போங்க, இதை எப்படி டீல் பண்ணுறது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுறேன். கார்த்தி மட்டும் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டே நின்றுட்டு இருக்காங்க. கார்த்தி நான் தான் சொல்லிட்டேன்ல உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் போங்க கார்த்தி, நீங்கள் அந்த டெண்டர் விஷயத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, அதை நான் இன்னுமே மறக்கவே
பண்ணவே இல்லை, அப்படிப்பட்ட நீங்களா இப்படிலாம் போட்டு கொடுத்துருப்பீங்க, நான் உங்களை தப்பாகவே நினைக்கல அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, இல்லை மேடம், நான் வந்துட்டு ஒர்க்கர்ஸ்க்காக தான் நான் எவ்வளவோ பேசியிருக்கேன் பண்ணியிருக்கேன், இவங்க கூட ஒருத்தராக இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன், நீங்கள் இதை நம்பாமல் இருக்கிறதுனால பரவாயில்ல, ஆனால் நீங்கள் நம்பிட்டீங்கன்னா என்னோட நிலைமை நினச்சி பாருங்கள், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், ஏன் இவர் இப்படி மாற்றி பேசுகிறாருன்னு எனக்கே தெரியல, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல கார்த்தி, ஆஃபீஸில் சில பேர் இப்படி தான் இருப்பாங்க, நீங்கள் அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, போங்க போய் வேலையை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. கார்த்தியும் போய் வேலை பார்த்துட்டு இருக்கா. அந்த கார்த்தியை பற்றி போட்டு கொடுத்தால திடீர்னு நடந்து ஒரு இடத்துக்கு தனியாக போகிறான். கார்த்தி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு இருந்தா, சார் நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி அவன் டக்குன்னு ஃபோனை கட் பண்ண கார்த்தி வந்துடுறாங்க. என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி செக் பண்ணுறாங்க. இல்லை உங்கள் அண்ணன் ஆனந்த் தான் இப்படிலாம் பண்ண சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே கார்த்தி டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறாரு. பணத்துக்காக என்ன வேணால் செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு, சார் என்னை மன்னிச்சிருங்க தெரியாமல் பண்ணிட்டேன், மேடத்துக்கிட்ட எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னதுமே, சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவனை அமுச்சு விட்டுட்டு கார்த்தி வந்துட்டு ஆனந்துக்கு தான் கால் பண்ணுறாங்க. அந்ததுக்கு ஆனந்த் அருண் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி ஃபோனை பார்த்ததுமே அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன கார்த்தி அப்படின்னு சொல்ல, என்னை வேலையை விட்டு வெளியில் அனுப்புறதுக்காக எவ்வளோ வேணால் நீ சீப்பாக பிஹேவ் பண்ணுவியாச்சு, இப்படிலாம் பண்ணுறது உனக்கு வெக்கமாக இல்லை அப்படின்ற மாதிரி கார்த்தி கண்டுபிடித்துட்டுறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்க, நீ என்ன பண்ணலை, வருமான வரித்துறை ஆஃபீஸர் சார் ரம்யா மேடம் ஆஃபீஸ்க்கு நீ வர வைக்கல அப்படின்னு சொல்ல, நான் அதெல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி ஆனந்த் சொல்கிறாங்க. சும்மா நடிக்காத, நீ ஏற்பாடு பண்ண ஆளுக்கிட்ட எல்லாத்தையும் நான் வந்துட்டு கறந்துட்டேன் விஷயத்தை, அதுக்கிட்ட தான் நான் உனக்கே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அப்போலாம் நான் யாரும் ஏற்பாடு பண்ணல, நீ பாட்டு கிறுக்குத்தனமாக எதுவும் பேசாத, என்னை நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உன்னை எப்படி நம்ப முடியும், ஃபஸ்ட்டே நீ இந்த மாதிரிலாம் வேலையை விட்டு அனுப்புறதுக்கு பிளான் போட்டவன் தானே, அது மாதிரி இதையும் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்ல, ஏய் நீ எனக்கு ஃபோன் போயிட்டேன்னு சொன்னால, அவனுக்கு நான் மறுபடியும் கால் பண்ணி பேசவா, அப்போயாவது நம்புவியா அப்படின்னு சொல்ல, ஏன் அவன் வந்துட்டு ரம்யா மேடத்துக்கிட்ட மாட்டி அவன் வேலையை விட்டு போகணுமா, உனக்காக அவன் வேலை செஞ்சதுக்கு வேலையை விட்டு போகணுமா, ஒழுங்கா ஃபோனை வை, இப்பெல்லாம் அசிங்கமாக பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணதுமே அருண் வந்துட்டு இந்த திக்கம் கேட்குறாங்க, மறுபடியும் ஏதாவது பண்ணியா அப்படின்னு சொல்ல, இவன் தான் தேவையில்லாமல் என் மேலே பழி போட்டுட்டு இருக்கான், அவனை வேலையை விட்டு அனுப்பணுன்றதுக்காக வருமான வரித்துறையை அமுச்சு விட்டது என்னமோ உண்மைதான், ஆள் செட் பண்ணேன் அதுன்னு இவன் தான் ஏதோ சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, இங்கே பாரு கார்த்தி உன்னால் அந்த ஆஃபீஸ்லேருந்து வெளியில் அனுப்ப முடியாது, நீ தான் தேவையில்லாமல் ஏதோ ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக நான் அவனை அந்த ஆஃபீஸை விட்டு வெளியில் அனுப்பி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த திக்கம் அந்த போட்டு கொடுத்தான் இல்லையா, அவன் யாருக்கு தெரியாமல் ரம்யா ரூமுக்கு போகிறான். உன்னை யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்ல, பார்க்கல மேடம் அப்படின்றாங்க. இந்த இதில் நிறைய பணம் இருக்குது, நான் சொன்ன மாதிரியே சொன்னேல, அதுக்காண்டி தான் இந்த பணம், இந்த விஷயம் ஒன்று என்னையும் தவிர வெளியில் ஒரு சொட்டும் கசியக்கூடாது, கசந்தேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான், நீ வந்துட்டு உசுரோட இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரம்யா மிரட்டுறாங்க. மேடம் அப்படி இல்லை, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்புனதுமே ரம்யா வந்துட்டு வெள்ளத்தனமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அட ஆமாம் கக்கி போட்ட ஆமா குஞ்சு, நீ தான் இதெல்லாம் பண்ணையா, ஐயோ இது வெரி டேஞ்சரஸ் பில்லா ஓலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து வந்துட்டு மேனேஜர் கால் பண்ணி கார்த்தி என் கம்பெனிக்கு வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ வந்துட்டு மாணிக்க நினைக்கிறாரு, கூடிய சீக்கிரத்தில் இந்த கம்பெனிக்கே ஓனர் ஆயிடுவா போல கார்த்தி அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்க. ரம்யாவை பார்த்ததுமே, நம்ம வந்துட்டு நாளைக்கே பெங்களூர் ட்ரிப் போகிறோம், 3 days அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் நீங்கள் வந்துட்டு நாளை காலையில் இங்கே வந்துருங்க, நம்ம ஃப்ளைட்டில் போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிற மேனேஜர்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் போகிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பாருங்கள் அப்படின்னு சொன்னதுமே, இப்போ வந்தவன் இந்த கார்த்தி, அவனுக்கெல்லாம் மேடத்தோட ஃப்ளைட்டில் போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்குது, நமக்கு வந்து கொடுப்பனை இல்லை, நமக்கு இல்லை யமஹா நமக்கு இல்லை அப்படின்ற மாதிரி மேனேஜர் ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து போக, ஐயோ நீ வேணால் எடுத்துக்கோயா அந்த வண்டியை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, கார்த்தியை விட்டுருங்க அப்படின்னு. கார்த்தி வந்துட்டு அவங்களோட இடத்துக்கு போக மாணிக்க வந்துட்டு கலாய்க்கிறாங்க. நீங்கள் கூடிய சீக்கிரம் பேசாமல் மேடத்தை கரெக்ட் பண்ணி இந்த கம்பெனிக்கு ஓனர் ஆகுங்க அப்படின்னு சொல்ல, அண்ணே அப்படிலாம் பேசாதீங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல மாணிக்க ஷாக் ஆகி போய் பார்க்குறாரு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.